எப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்க? என்ன பிரச்சனை? எதனால? என்ன பிரச்சனை கேட்டா பிரச்சனை தான் என்ன கேட்டதுதான். நான் வந்து அவர் பெரிய கதையா சொல்லலாம். நான் வந்து 3 மாசம் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து. 20 படம் எடுத்திருக்கேன், 2 படம் டைரக்ட் பண்ணேன். எல்லாம் நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் நல்ல படமா எடுத்தேன், ஒரு 2 படம் எடுத்தேன். கிராமம் நம்ம கிராமம்னு அந்த 2 படமும் என்ன அப்படியே தவிக்க விட்டுடுச்சு. கடைசியில அது ஒன்றும் பண்ண முடியல. அதை வந்து இந்த ரிலீஸ் பண்றது எல்லாமே நானே பண்ண முடியாதா போச்சு. யாரும் ரிலீஸ் பண்ண கூட ரெடியா வரல. நானே எல்லாமே பண்ண முடியாதா போச்சு. அது நடுவில் எனக்கு ஒரு மேஜர் ஒரு சர்ஜரி ஆகி போச்சு. காலில் எக்கிலிஸ் ஹீல், அதோட ஸ்பர்மாங்க. அந்த ஸ்பர் வந்து என்ன நடக்க முடியாம ஒரு நிலைமையில கொண்டு வந்தது. அதை எடுக்கிறதுக்கு 4-5 லட்சம் ரூபாய் அதே செலவாகி போச்சு. கடைசியில சொல்ல போனா எனக்கு கையில ரூபாய் இல்லாம திண்டாட்டமா அடுத்து எனக்கு வந்து வெர்டிகோ பிரச்சனை, என்னோட தலை சுத்தும். அது இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், டயபிட்டிஸ், டெய்லி இன்சுலின் போட்டுக்கணும். இதுக்கெல்லாமே 35,000 ரூபாய் மாசம். அதெல்லாம் இல்லாம கையில வந்து பணம் இல்லாம நான் கொஞ்சம் ரொம்ப தவிச்சிட்டேன். அந்த நேரத்துல எனக்கு வந்து இது வந்து இந்த ஸ்தாபனம் வந்து நடத்துற ட்ரஸ்ட் வந்து ரோட்டரி சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் ரோட்டரி கிளப்போட பிரசிடண்டா இருந்தேன். அதனால அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இங்கதான் உங்களுக்கு வந்து இருக்கலாம், நீங்க வந்து அவங்க நிறைய சலுகை எல்லாம் தந்தாங்க, ஃப்ரீயா இருக்கலாம், ஃப்ரீயா போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சரி சொல்லி இங்க வந்து இருந்துட்டேன். அது இல்லாம நண்பர்கள் சில பேர் வந்து நான் ஒரு டிவி கொடுத்தாங்க, ஒருத்தர் வந்து இந்த ரெஃப்ரிஜரேட்டர் கொடுத்தாரு, ஃப்ரிட்ஜு. இன்னொருத்தர் வந்து அந்த ஏசி போட்டு கொடுத்தாரு. அப்ப இங்க வந்துட்டேன், வேற எங்கேயும் வெளியே போறது இல்லை. சினிமாவால சொத்துக்கள் எல்லாம் இழந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவால சொத்துக்களை அதனால தான் இழந்தேன். சினிமாவால, அதாவது சினிமா எடுத்து நல்ல சினிமாவை எடுத்து அந்த சினிமாவை ரிலீஸ் பண்ண முடியாம எல்லாமே செலவு நானே செய்யவே, அதுல என்னோட இது ஃபுல்லா வீக் ஆயிடுச்சு. பணம் நிறைய போயிடுச்சு. தியேட்டர் புக் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ரூபாயை கொடுத்து ரிலீஸ் பண்ணி அதுல போயிடுச்சு. மலையாளத்திலையும் தமிழ்லையும் எடுத்தேன். மலையாளத்தில் வந்து வாங்கினவன் வந்து என்னை ஏமாத்திட்டான். நான் கொடுத்த துட்டே அவன் சாப்பிட்டுட்டான். அவன் தியேட்டர் அவன் புக் பண்ணவே இல்லை. கடைசியில் நான் ஒரு தியேட்டராக இறங்கி நானே போய் புக் பண்ணி அப்படி நடந்து போச்சு. அங்கே தமிழில் வந்து எல்லா இடத்துலையும் தியேட்டர் போட்டு நானே, யாரும் வந்து அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யாரும் ரெடியாக வரல. நானே ஒரு இடத்துக்கும் போய் ஒரு தியேட்டருக்கு போய் ஏறி இறங்கி நானே தமிழ்நாட்டு ஃபுல்லாக நானே செலவு பண்ணி அதை ரிலீஸ் பண்ணினேன். நம்ம கிராமம் அந்த படத்துக்கு, அதாவது அந்த படம் வந்து தேசிய அளவில் வந்து 2 அவார்டு வாங்கினது மட்டுமில்லை, தமிழ்நாடு கவர்மெண்டோட பெஸ்ட் ஃபிலிம், மிக சிறந்த படம், அந்த அவார்டும் வாங்கின படம். அப்படி இருந்தும் வந்து அது யாரும் வந்து, ஆனால் அந்த 2 படங்கள் என்ன ரொம்ப ரொம்ப நான் தவிச்சிட்டேன். கடைசியில் தான் இங்கே வந்துட்டேன், வேற வழி இல்லை. மாசத்துக்கு எனக்கு மெடிசின்ஸுக்கு மட்டும் 35,000 ரூபா 40,000 ரூபா ஆகுது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ இங்கே வாங்க, உங்களுக்கு இது வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க, அந்த ட்ரஸ்ட்டில் நிறைய ரோட்டரி சேர்ந்தவங்க இருக்காங்க, அவங்க சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தரோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலேயே பெரிய ரூம் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, டாக்டர் இருக்காங்க, பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்கே வந்துட்டேன். இப்போ நல்ல நிலைமையில இருந்த நீங்கள் இந்த மாதிரி ஓல்டேஜ் ரூமில் வந்து ஒரு ரூமில் அடைஞ்சு பணப்பட்டு கிடக்கிறத பற்றி அது நான் எப்படி சொல்லப்பா, யாருக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி. அது எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணும். நல்ல நிலைமையில இருந்து இந்த அளவுக்கு வந்துட்டேனேங்கிறதுக்கு வந்து எனக்கு வருத்தம் தான். இருந்தாலும் நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இப்படி வருத்தப்பட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து அதில்
ஐ மீன் சுகம் பார்க்க முடியாது. அது நடந்து போச்சு. அது பழைய இது. அதை நான் வந்து நல்ல நிலைமை இருந்து அப்படியே நான் மறந்துட்டேன். இனிமேல் தான் இப்படி தான் இருக்கணும். இருந்தால் இருந்துட்டு போகிறேன், வேறு வழி கிடையாது. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் லைஃப் இஸ் a kind of a checkered kind of thing. There are ups and downs. லைஃப் அப்பப்போ வந்து நம்ம மேலே போகும், கீழே வரும். அது ஒரே நிலைமையில் லைஃப் இருக்காது யாருக்குமே. அதனால் அதெல்லாம் வந்து அனுபவித்து கடைசியில் வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன். மனைவி, பிள்ளைகள்? எனக்கு இருக்கிறது வந்து ஐ மீன் ஒரே ஒரு பையன்தான். அவன் ஜெர்மனியில் இருக்கான். அவன் சொன்னான், அப்பா நான் இங்கே இருந்து பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கிட்ட சொன்னான். அவன் இங்கே இருக்கும்போது மாதத்துல அவனுக்கு 1,00,000 ரூபா சம்பளம். வேண்டாடா, நான் என் கடமை நான் அவனுக்கு செஞ்சாச்சு. அவன் வந்து எம்டெக் எம்பிஏ ஹைலி குவாலிஃபைடு. ஃப்ரெஷ் ஒர்க்ஸுங்கிற கம்பெனியில் அவனை என்ன பண்ணாங்க, அவனோட ஒர்க்கை பார்த்து யூரோப்பில் அவனை ஹெட்டாக போட்டாங்க. யூரோப் ஆப்ரேஷன்ஸு அவன் தான் பார்த்துக்கிறான். பெர்லினில் அவனுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. அங்கே 10,00,000 ரூபா அவனுக்கு சம்பாதிக்கிறான். அவன் ஒய்ஃபுக்கு 10,00,000 ரூபா. அவனுக்கு வந்து வீடு, காரு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க. அவன் அதெல்லாம் விட்டு இங்கே உட்காந்துருந்தான். நான் வேண்டாப்பா, நீ அவன் உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என் கடமையை நான் செஞ்சாச்சு, நான் இதை நான் பார்த்துக்கிறேன் நீ சொல்லி தனியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் 3 மாதத்துக்கு முன்னாடி இனிமேல் இருக்க முடியாது, தனியாக இருக்க முடியாது, அந்த மாதிரி நிலைமை இங்கே வந்துட்டேன். அவரை வந்து உதவி பண்ணலேங்கிறது இல்லை, அதுதான் கேட்டேன். அவருக்கு வந்து அங்கே ஒரு கமிட்மெண்ட்டில் ஒரு இஎம்ஐ எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால் அப்போ ஒரு 3 மாதம் கழிஞ்சுன்னா ஏதாவது சரின்னுட்டேன். நான் அதை பற்றி கவலைப்படலை. அவர்கிட்ட நான் உதவியும் எதிர்பார்க்கலை. என்னோட கடமையை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றும் யார்கிட்டையும் எந்த உதவியும் எதிர்பார்க்கக்கூடாது. பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதிர்பார்க்க முடியாது. அது இருந்தாங்க. பட் அதெல்லாம் டைவோர்ஸ் ஆகிடுச்சு. அது ஒரு தனி கதை. அதை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கெல்லாம் தெரியாமலாம் இல்லை. அதை பற்றி அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படவும் இல்லை, நானும் கவலைப்படலை. சரி சொல்லி வந்துட்டேன், அவ்வளோதான். யாரு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். எனக்கு வந்து ஆண்டவன் மாதிரி வந்து கடவுள் அனுப்பிச்சு, அந்த ஆண்டவன் இருக்காரே அவர் அனுப்பிச்சு இந்த உலகத்துக்கு வந்து அவர் வந்து என்னை அனுப்பிச்சு. ரஜினிகாந்த் பற்றி தெரியாத உலகத்திலேயே யாரும் கிடையாது. அவரை வந்து அந்த ஆண்டவன் வந்து ஒரு அவதாரம் மாதிரி எனக்கு அனுப்பிச்சு எனக்கு என்னை ஹெல்ப் பண்ணவர் ரஜினிகாந்த். அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். ரொம்ப அவரை நான் வந்து பாராட்டுறேன். அவர் வந்து எனக்கு கடவுள் மாதிரி எனக்கு வந்து உதவி செஞ்சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில், மோகன் உங்களுக்கு வந்து இப்படிலாம் வரக்கூடாது, நீங்கள் ஒரு நல்ல ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஐ மீன் நடிகர் அண்ட் நல்ல டைரக்டர் எனக்கு தெரியும். அதனால் நல்ல இயக்குனர், உங்களுக்கு இப்படி வரக்கூடாது, உங்கள் நம்பர் கொடுங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னாரு. அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிச்சேன். 1,00,000 ரூபா அனுப்பிச்சிருந்தாரு. 1,00,000 ரூபா. அதுதான் என்னை காப்பாற்றிட்டு, என்னோட தன்மானத்தை காப்பாற்றிட்டு, என்னோட டிக்னிட்டியும் வாங்கலை, அதுதான் என்னை காப்பாற்றிட்டு. அவருக்கு நான் உண்மையிலேயே வந்து கடன்பட்டுருக்கேன். அவருக்கு இன்னும் பல வருடங்கள் நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல அவங்க ஃபேமிலியும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த ஆண்டவனை நான் டெய்லி வேண்டிக்கிறேன்.